Taste the Daily. கோவை சிங்காநல்லூரில் தனது மரணத்திற்கு காவல்துறையினரே காரணம் என வீடியோ வெளியிட்டு தற்கொலைக்கு முயன்ற ஓட்டுநரால் பரபரப்பு ஏற்பட்டது. தற்காலிக ரயில்வே ஓட்டுநர் பிரபு கடந்த 20ஆம் தேதி ரயில்வே அதிகாரிகளை ஊட்டியில் இறக்கிவிட்டு திரும்பி வந்தபோது பின்னால் வந்த வாகனத்திற்கு வழிவிடாமல் வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் மேட்டுப்பாளையம் அருகில் வாகனத்தை மறித்த போலீசார் நீதிபதியின் வாகனத்திற்கே வழிவிட மாட்டாயா என்று கேட்டு கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சல் அடைந்த பிரபு வீட்டிற்கு வந்ததும் தனது மரணத்திற்கு நீதிபதியும் காவல்துறையினருமே காரணம் என்று கூறி சாணி பவுடரை குடித்துள்ளார். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் அத்துமீறல் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே குளத்தில் மூழ்கிய மூவரின் உடல்கள் மீட்கப்பட்டன. சென்னை வேளச்சேரியைச் சேர்ந்த ஆகாஷ், அவரது நண்பர் மற்றும் குறிச்சிக்கோட்டையைச் சேர்ந்த 17 வயது பள்ளி மாணவி ஆகிய மூவரும் கடந்த 18ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்றனர். அப்போது எலையமுத்தூர் சாலையில் எதிர்பாராத விதமாக மோட்டார் சைக்கிள் சாலையோரம் இருந்த குளத்தினுள் பாய்ந்தது. இதில் மூவரும் இறந்த நிலையில் 3 நாட்கள் கழித்து அவர்களது உடல்கள் மீட்கப்பட்டது. இந்த விபத்தால் அப்பகுதி மக்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். கரூர் அருகே அரசு பேருந்துக்குள் மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் நனைந்தபடியே பயணம் செய்த அதிர்ச்சி ஊட்டும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. பரமத்தி வேலூரில் இருந்து வேலாயுதம் பாளையம் வழியாக நகர பேருந்து சென்று கொண்டிருந்த போது மழை பெய்தது. அப்போது அரசு பேருந்து உரிய பராமரிப்பின்றி ஓட்டை உடைசலாக இருந்த காரணத்தினால் மழைநீர் பேருந்துக்குள் வழிந்த நிலையில் பயணிகள் அமர முடியாமல் நின்று கொண்டே பயணிக்கும் அவலம் ஏற்பட்டது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாமல் ஆங்காங்கே பழுதாகி நிற்பதும் மழைக்காலங்களில் ஒழுகுவதுமாக இருப்பதால் பயணிகள் அவஸ்தையை சந்தித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஆம்னி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சென்னையில் இருந்து நாகர்கோவிலுக்கு பயணிகளை ஏற்றிக் கொண்டு சென்ற ஆம்னி பேருந்து அதர்நத்தம் கைகாட்டி அருகே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. பேருந்து ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் நடுவே இருந்த தடுப்பு சுவர் மீது மோதியதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த 30க்கும் மேற்பட்டோர் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.